வணக்கம், நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. அதாவது ஐஏஎஃப்எல் கேபிட்டலில் ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு 10 ருபீஸ் தான் சார்ஜ் ஆகிற மாதிரி என்னால் கஸ்டமைஸ் பிளான் பண்ணி கொடுக்க முடியும். என் மூலமாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளான் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். எதுக்காக இந்த கஸ்டமைஸ் பிளான் 10 ருபீஸில் நம்ம பண்ணணும் ஒரு லாட்டுக்கு அப்படின்னா, ஸ்மால் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சின்ன ப்ராஃபிட் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரோக்கரேஜ்லேயே அதிக அமௌண்ட் போயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு லாபம் இருக்காது. அதாவது ஒரு ஜஸ்ட் 200 ருபீஸ் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வெளியே வந்துடலாம். நீங்கள் வெயிட் பண்ணும்போது தான் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனில் உங்களுக்கு நெகட்டிவாக போகும். அதாவது ஒரு லாட்டுக்கு 100 ருபீஸ் இருக்குது அப்படின்னா இருக்கிற ப்ரோக்கரேஜில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 250 ருபீஸ்க்கு மேலே போனீங்கன்னா தான் பைக்கு 100, செல்லுக்கு 100, அப்புறம் டேக்ஸ் ஒரு 50 ரூபா அப்படின்னா 250க்கு மேலே போச்சுன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே நீங்கள் புக் பண்ண முடியும். பட் இதில் ஒரு ஜஸ்ட் 200 வந்துச்சுனாலே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னா பைக்கு 10, செல்லுக்கு 10, ஜஸ்ட் 20 ருபீஸ் அவ்வளோதான். உங்களுக்கு ரிமைனிங் டேக்ஸ் போக உங்களுக்கு மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாமே ப்ராஃபிட்டாக இருக்கும். அரௌண்ட் ஒரு 180-150 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போது உங்களுக்கு இந்த பிளான் சூட்டபுளாக இருக்கும் ஸ்மால் ட்ரேடருக்கு. இல்லை அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி பிக் ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு வேறு லாட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லாட்டுக்கும் ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். அதாவது ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரில் நீங்கள் பண்ணும்போது 100 ருபீஸ், செல்லுக்கு 20 ருபீஸ், பைக்கு 20 ருபீஸ் அப்படின்னா 40 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதில் பைக்கு 10, செல்லுக்கு 10, 20 ருபீஸ் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. 50% டிஸ்கவுண்ட் ஆகுது. நீங்கள் வேரியஸ் ஆர்டர் நீங்கள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு 20 ருபீஸ் தான். 50% ஆஃப் ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஜஸ்ட் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிமேட் அக்கௌண்ட் என் மூலமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஒருத்தர் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தா எத்தனை டிமேட் அக்கௌண்ட் வேணுனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.